இப்போதைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை என கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏஜென்சிஸ் பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் உள்ளிட்ட ஏஜென்சி கூட ஏற்கனவே நம்ம கலந்தாலோசிச்சுட்டு ஒரு கூட்டம் நம்ம கடந்த சாட்டர்டே நடத்தியிருக்கோம். அதில் இப்போ வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் இமீடியட் ஷார்ட்டேஜ் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு கூட நம்ம அறிவுறுத்திருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்டேஜ் வந்த பட்சத்தில் உடனுக்குடன் நம்ம கவனித்து கொண்டு அது தேவையான அனைத்து ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு அவங்க தொடர்ந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இமீடியட் அது நமக்கு ஷார்ட்டேஜ் எதுவுமே எல்லா பள்ளிகளில் இருக்கிற சமையல் அறைகள் மற்றும் அனைத்து கேம்பஸ்கள் முழுமையாக க்ளீனிங் ஆக்டிவிட்டி, மாஸ் க்ளீனிங் ஆக்டிவிட்டி எல்லாமே எடுக்கிறதுக்கு அந்த லோக்கல் பாடி மூலமாக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். மற்றும் ஊரக பகுதியில் இருக்கிற அனைத்து ஸ்கூல்ஸில் நம்ம டெப்டி பிடிஓஸ், பிடிஓஸ் மூலமாக முழுமையாக 100% வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். தொடர்ந்து இந்த எல்லா சென்டர்ஸ் நம்ம முழுமையாக அங்கே இருக்கிற ஹைஜீன் ஆஸ்பெக்ட் மற்றும் குக்கிங் எல்லாமே அங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே தரமான உள்ளதா அப்படி கூட நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் டீம் மூலமாக கூட அது வெரிஃபை பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து அந்த பணிகள் நடக்கப்படும்.